பனிக்கு உண்டானது ரோஜா தான், சம்மர் ஸ்னோ தான். இப்போ பாருங்க, அதாவது வருடம் முழுக்க இந்த சம்மர் ஸ்னோ பூவும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்தாலே அழகழகான வண்ணமயமான பூக்கள் தான். இதை வந்து நம்ம ஒரு காலை பொழுதுல வந்து அறுவடை பண்ணுறோம். ஸோ என்னென்ன கலர்ஸில் டிசம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. ஐயோ கட் பண்ணு. காத்து மதுரை மல்லியில் நிறைய பூக்கள், இன்னும் நிறைய செடிகள் நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடும்ல. நான் மண்புழு உரம் தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் வாங்கினப்போ 1 கிலோ 9 ரூபா. 9 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் 20 ரூபா. அதாவது ஹோல்சேல் நர்சரி கடையிலே வந்துட்டு 20 ரூபா 1 கிலோ. விதைகளை மட்டுமா சாப்பிடுது, அது பிளாஸ்டிக் கவரு என்னென்னத்தையோ சாப்பிடுது. அதுவும் இந்த மெட்ராஸில் இருக்க மாடுங்களுக்குலாம் வெறி பிடிச்சிடுது, எல்லாருக்கும் முட்டி வேலை தள்ளுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இது ஒரு ஸ்ப்ரிங் சீசனுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் சூப்பராக வந்து வெள்ளை பனி பொழிஞ்சிட்ருக்கு. ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்தாலே அழகழகான வண்ணமயமான பூக்கள் தான். இப்போ மாடிக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் ஒரு காலையிலேயே. எப்போதுமே என் தோட்டத்தில் தினம் நான் பூக்கள் பறிக்கிறத உண்டு. சமீப காலமாக இந்த பூக்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட, அப்புறம் என்ன இருக்குது, என்ன பறித்து பூஜைக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பல்லாவரம் சந்தையிலேருந்து சீப்பாக நிறைய பூக்களை வாங்கி சூப்பராக அறுவடை பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் சீப்பாக கிடச்சிருது. அதுவும் இந்த பனிக்கு உண்டான பூக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜினியா, அப்புறமா இந்த ஏதோ வெரைட்டி எங்கள் பல்லாவரம் சந்தையில் இருந்துச்சு. அதெல்லாம் அங்கே சீப்பாக இருக்குது, எங்களுக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் மஞ்சள் கலர் டிசம்பர் பார்த்தீங்களா, இது இந்த பூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், காட்டுங்க தான். இதை வந்து நம்ம ஒரு காலை பொழுதில் வந்து அறுவடை பண்ணுறோம். இந்த மஞ்சள் கலர் டிசம்பர் தான் இந்த டிசம்பர் மாதத்தில் அதிகமாக பூக்க தொடங்கியிருக்கு. பர்பிள் மற்ற கலர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இனிமே தான் வந்து பூக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 1 2 இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. பூ பறிக்க தான் நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ஸ்ப்ரிங்க்கு உண்டான சன்ஃப்ளவர், ஜினியா இந்த மாதிரி என் மாடியில் இல்லாமல் அந்த காலத்து வெரைட்டியான டிசம்பர் பூக்கள் தான் நிறையா பூத்துட்ருக்கு. இது கூடவே இந்த அரளிப்பூலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வெயில் நல்லா வேணும். அரளிப்பூக்கு வெயில் நல்லா வேணும், அப்போ தான் பூக்கும். அதே மாதிரி சாதா மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள் ஒரு பிங்க் வெரைட்டி. கீழே டிசம்பர் பூலாம் பறித்து கீழே விழுந்துச்சு. ஸோ என்கிட்ட எல்லா வகையான டிசம்பர் பூ கலெக்ஷன்ஸும் இருக்குது. அப்படியே வாங்க, நான் அங்கே இருக்க பூவை பறிக்கிறேன். ஸோ என்னென்ன கலர்ஸில் டிசம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது சேல்ஸ்க்கு வேணும்னா அவசியம் கேளுங்க. இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சள் கலர் டிசம்பர் பூவை ஒரு குரூப்பாக வச்சுருக்கோம் ஒரே இடத்துல, புரியுதுங்களா? ஏன்னா இதில் வந்து முட்கள் இருக்கும், அதனால யார் மேலேயும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடமா வச்சு பறிச்சிட்ருக்கோம். இதை தவிர்த்து இங்கே சும்மா இந்த அரளிப்பூ சரியாக வராதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது சும்மா 1 2 இருக்குது பாருங்க. இதை பறிப்போம். ஐயோ முல்லைப்பூ, இந்த முல்லைப்பூ எப்படி பிரம்மாண்டமாக வளர்ந்து இருக்கு பாருங்களேன். இதுவும் நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினது தான். இதை பற்றி ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இது வெயில் அடித்தாதான் நல்லா பூக்கும். கையில் காமிங்க, காற்றுல பறந்துட போகுது. வெயில் அடித்தாதான் சூப்பராக பூக்கும். நான் ஒரு கிழிஞ்ச க்ரோ பேக்கில் வச்சுட்டேங்க இந்த முல்லைப்பூவெல்லாம். இதோ ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஒரு பெரிய தொட்டியில் இருக்குது. ஸோ இதிலேருந்து பறிப்போம். ஒரு நீல கலர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெருசில் வைக்கணும். ஆனால் நான் ஒரு கிழிஞ்ச க்ரோ பேக்கில் வச்சுட்டு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பைய பிடிச்சி இழுத்தாலே கிழிஞ்சிட்டு வருது இந்த க்ரோ பேக். ஷிஃப்டிங்லாம் பண்ணுவோம்ல, பெருக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, மண்ணை வாடுறதுக்கு, இலைய வாடுறதுக்குலாம் அதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. பையன் அப்படி தூக்கினாலே பிச்சுக்குது க்ரோ பேக். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியே இல்லாமல் இருக்குது. அப்படியே போங்க, இந்த லாஸ்ட்டில் ஒரு டிசம்பர் இருக்குது பாருங்கள். இந்த டிசம்பர் காமிங்க, எவ்வளோ குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸு, பச்சை பசேர்னு அருமையாக இருக்கா. இது சூப்பராக பூத்துருக்குல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாதா மல்லி வந்து பூக்க மாட்டேங்குது. மற்றபடி இந்த மதுரை மல்லியில் நிறைய பூக்கள். இது வந்து மல்லியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பூத்து கீழே கூட விழுந்திருக்கு பாருங்கள். குண்டு குண்டாக மறுபடியும் மொட்டு வருது. இந்த மல்லியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
அது எல்லாமே பூக்குது இந்த பனிக்காலத்தில். ஆனால் அந்த சாதாவாக ஒரு ரெகுலர் மல்லி இருக்கும் நம்ம தலையில் வச்சுக்கிறது, சின்ன சின்ன மல்லிப்பூ, அது மட்டும் பூக்கலை. அதே மாதிரி செவ்வந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவ்வந்தி கூட எனக்கு இன்னும் பூக்கவே ஆரம்பிக்கல. இங்கே ஒரு டிசம்பர் செடி இருக்குது பாருங்க, இதுதான் மதர் பிளான்ட்டு, எல்லோ கலர். இதுலேருந்து நம்ம பூவை பறிப்போம். இந்த எல்லோ கலர் மட்டும் பறக்குதே, எப்போதுமே சாயந்தரம் வரைக்கும் செடியிலே இருக்கும், கீழே விழாது. மற்றபடி மற்ற பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா டிசம்பர் பூவில், அது எல்லாம் வந்து காற்றுலையோ இல்லை மத்தியானம் ஒரு 12 மணி ஆனாலே கீழே வந்து உதிர்ந்துடும். இந்த முள்ளு டிசம்பர் பூஜைக்கு ஒரு உகந்த பூ, நிறைய பூக்கள்ங்க இதில். இந்த முள்ளு டிசம்பர் எல்லோ கலர் மட்டும் என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கடையில் தான் போய் நான் பூ வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இது பாருங்கள், இங்கே வாங்க, பர்பிள் கலர் அடுக்கு என்னது இது, சங்குப்பூ காட்டுங்க. இது வந்து பெருசாக சூப்பராக பூக்கணும். வேர் அதிகமாக விட்டுருச்சா என்னன்னு தெரில, பூலாம் பறந்துக்கிட்டே இருக்கு. வேர் அதிகமாக விட்டுருச்சா என்னன்னு தெரில, சின்னதாகவே பூக்குது. தண்ணிலாம் நிறையா ஊற்றணுங்க அந்த அடுக்கு சங்குப்பூக்கு. அடுக்கு சங்குப்பூன்னு இல்லை, சங்குப்பூக்கே எப்போதும் தண்ணி நிறைய ஊற்றணும், அப்போ தான் நிறைய பூக்கள் பூக்கும். இது பாருங்க, கனகாம்பரம். இது வருஷம் முழுக்க பூக்கும், இதுக்கு சீசனே கிடையாது. இந்த செடி 1.5 வருஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, ரெண்டு ரெண்டா இந்த ஒரு தொட்டியில், இது ஒரு ப்ளூ கலர் தொட்டி, பேரல் கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அகலமானது. அதில் வந்துட்டு இது 1.5 வருஷமாக இருந்து இதுலேருந்து சீட்ஸ் எடுத்து நிறைய தொட்டிகள் பரவலாக்கம் பண்ணி விதைகள் போட்டு இன்னும் நிறைய செடிகள் நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். வருஷம் முழுக்க பூக்கிறதுல எல்லோ கலர் டிசம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இருக்குது. அதே மாதிரி இந்த கனகாம்பரமும் இருக்குது. மாத துவக்கத்தில் நல்லாவே நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. கனகாம்பரம் எனக்கு நிறைய கிடைக்குங்க, ஆனால் தினம் தினம் பூக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் பறிச்சிருவேன். 2 to 3 நாள் தொட்டிலேயே ஒரே செடியில் விட்டு வச்சுருந்தா நிறைய வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் தினமும் விளக்கேற்றுறதுனால விளக்கு பக்கத்தில் பூக்கள் இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் அதை வந்து பறிச்சிருவேன். ஸோ டிசம்பர் பாதி மாதம் கடந்ததோ ஜனவரி வரும். செவந்தி பூ எப்போ பூக்க தொடங்கும்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் செவந்தி பூ பூக்கலை என் தோட்டத்தில், நிறையா மொட்டுக்கள் ஆனால் பூக்கலை. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருந்ததாங்க ஸ்ரீலங்கா கிட்ட. அதை வந்து நான் டெய்லியும் நியூஸ் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. இப்போ தான் நான் கொடி காய்கறிகள்லாம் சூப்பராக வளர்த்துட்ருக்கேன். இந்த நேரம்னு பார்த்து திரும்பவும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடும்ல. ஸோ அதனால் வந்து நினச்சிட்டே இருந்தேங்க இது வரக்கூடாதுன்னு. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தான் கடக்க போகுதான். இங்கே இருக்க கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துப்போம். பூ பறிக்க தான் வந்தோம். அப்படியே போங்க, உள்ளே போனால் 2 முள்ளங்கி இருக்குங்க. முள்ளங்கி கிழங்கு வகை காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மண்புழு உரம் போட்டால் நல்ல பெருசாக வரும். ஃபஸ்ட்டு நான் மண்புழு உரம் தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் வாங்கினப்போ 1 கிலோ 9 ரூபா. இங்கே கிழங்கு காமிங்க, 10 ரூபா இருக்கும்போதும் வாங்கினேன், 11 ரூபா 12 ரூபா இருக்கும்போதும் வாங்கினேன். நல்ல கிழங்கு தான் இது. இப்போ வந்துட்டு 20 ரூபா, அதாவது ஹோல்சேல் நர்சரி கடையிலே வந்துட்டு 20 ரூபா 1 கிலோ. ஸோ வந்து எனக்கு கட்டுப்படி ஆகல. நான் ஊரில் இருந்து மாட்டு சாணம் தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இந்த மாட்டு சாணம் போடும்போது அப்படியே அங்கே போங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய தேவையில்லாத களை செடிகள்லாம் வளரும். இந்த மாடுங்க போய் மேய்ஞ்சு வித்தியாசமான விதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். விதைகளை மட்டுமா சாப்பிடுது, அது பிளாஸ்டிக் கவரு என்னென்னத்தையோ சாப்பிடுது. அதுவும் இந்த மெட்ராஸில் இருக்க மாடுங்களுக்குலாம் வெறி பிடிச்சிடுது. எல்லாருக்கும் முட்டி வேலை தள்ளுது. நாய்க்கும் வெறி பிடிச்சிருது, மாடுக்கும் வெறி பிடிச்சிருது. இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கே சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் நாய்க்கு அப்புறமா மாடுக்கெலாம் எங்கேருந்து போடுறது. இங்கே ஒரு கிழங்கு இருந்தது, இது பாருங்களேன், இது ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இதை பாருங்க, காட்டுங்க. ஆனால் இதோட ஸ்டேஜ் இவ்வளோதான். இது கொஞ்சம் பரவாயில்லையா, இது பாருங்களேன். இது மேலே வந்துடுதுன்னா எம்ஏஒய் மேலே வந்துடுது. அப்போது இவ்வளோ தான் இதோட கெப்பாசிட்டி. அதாவது பனி மழையெல்லாம் பெய்யுது பார்த்தீங்களா, செப்டம்பர் பாதியிலேருந்தே பெய்யணும் தொடங்கணும்.
அப்போ போட்ட முள்ளங்கிகள் தான் இதெல்லாம். அதோட கிளைமேட் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால அது அப்படியே நின்று ஒரே மாதம் பனி ஒரே மாதம் மழையில் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. நான் முள்ளங்கிகள் நிறையா போட்டிருக்கேன், முட்டைக்கோஸ் நிறையா போட்டிருக்கேன், கேரட் அங்கங்கே போட்டிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பனிக்கால காய்கறிகளுக்கு மண்புழு உரத்தில் நிறையா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்குங்க. அந்த மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது குறுகிய காலத்திலேயே சீக்கிரம் அறுவடை வந்து எடுக்க முடியும்னு சொல்ல வரேன். ஸோ பூக்கள் அறுவடை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த காய்கறிகள் அறுவடையோடு சேர்த்து நிறைய கீரைகள் இருக்குது, அதையும் நம்ம பறிச்சுட்டு போகலாம். இது பாருங்கள், பனிக்கு உண்டானது ரோஜா தான், அதுவும் பெங்களூர் ரோஸ். இங்கே ஒரு முட்டை இருக்குது பாருங்கள், இதோ ஒன்று. இது நிறையா தலைஞ்சிருக்கு, இதையும் நம்ம கட் பண்ணுவோம். அப்படியே வந்தால் வாங்க, என் பின்னாடி வாங்க. இங்கே சம்மர் ஸ்னோன்னு ஒன்று இருக்குது, அது பேரே சம்மர் ஸ்னோ தான். இப்போ பாருங்கள், அதாவது வருடம் முழுக்க இந்த சம்மர் ஸ்னோ பூவும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி கையில் கிள்னாலே வந்துடும். இங்கே பாருங்கள், அதாவது ஒரே நாளைக்கே 5-6 ரோஜா பூ கிடைக்கும். இது கண்டிப்பாக பல்லாவரம் சந்தையில் உண்டு. இந்த பூவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் மிஸ் பண்ணி நிறையா இருக்கும், தேடணும் எங்கெங்கே இருக்கு என்ன ஏதுன்னு. அப்படி பார்த்தா 1-2 நம்மளுக்கு பூக்கள் கிடச்சிட்டு தான் இருக்கும். தினம் இந்த மாதிரி எனக்கு இந்த ரோஜா பூக்கள், மல்லிகை, டிசம்பர், கனகாம்பரம் இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வருடம் முழுக்க பூக்கள் கிடைக்கிற மாதிரி இருக்க பூக்கள் செடியை வளர்க்குறதோடு சேர்த்து சீசனல் பூக்கள் செடியும் வளருங்க. நம்ம காய்கறிகளும் அறுவடை பண்ணியிருக்கோம். இது பாருங்க, பர்பிள் கலர் டிசம்பர் ஒன்று தான் வந்திருக்கு, ஆனால் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கான பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற மாடி தோட்டம் வித்தியாசமான பதிவுகள் உங்களை வந்து சேரும்.